அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு சாபக்கேடு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாஸ் ஹீரோக்கள் படத்தில், அதாவது பக்கத்து ஸ்டேட்லேயோ இல்லை தமிழ்லேயே இரண்டாவது கட்ட ஹீரோக்கள் படங்கள்லேயோ ஒரு வில்லனோ இல்லை ஹீரோயினோ அறிமுகமாகி மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்க. உதாரணத்துக்கு வில்லன்னு சொல்லணும்னா நம்ம தூள் பசுபதி, தில் ஆஷிஷ் வித்யார்த்தி, விருமாண்டி பசுபதி, அதாவது இப்படி சொல்லிட்டே போகலான்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் ஜெமினி கலாபவன் மணி. ஆனால் இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஜயும் அஜித்தும் தங்களோட படங்களில் வில்லனாக போட்டு டம்மியான கேரக்டர் கொடுத்து அவங்கள வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டே ரொம்ப ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். இந்த கொடுமை அப்படியே ஹீரோயின்களுக்கும் பொருந்தும். ஹீரோயின்களை பார்த்திங்கன்னா தங்கள் படங்களில் ஹீரோயினாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுத்து ஜோடியை நடிக்க வச்சு பார்த்தா அவங்க என்னமோ இவங்களை காதல் செய்து உருகிற மாதிரி பின்னாடி சுற்றி வர மாதிரி டூயட் பாடுற மாதிரி கனவுல அவங்கள வெறும் சாங்ஸுக்காக மட்டுமே யூஸ் பண்ணி கழட்டி விட்ருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கொடுமையும் பார்த்திங்கன்னா நடந்துதான் இருக்குது. இப்போ கூட நம்ம கோட் படத்தின் ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதுவும் கோட் படத்தின் மீதே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோட் படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன், ஆனால் அந்த கேரக்டரும் அந்த படமும் பயங்கரமாக ட்ரோல் செஞ்சாங்க. உடனே நான் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா பயங்கர டிப்ரெஷன்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுலேருந்து மீண்டே வர முடியல. ஆனால் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகள் எல்லா இடத்துலையும் குவிஞ்சிட்டு வந்துட்டுருக்குது. அந்த மகிழ்ச்சியை நான் பயங்கரமாக கொண்டாடிட்டுருக்கேன். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாஸ் படங்கள், ஹீரோஸ் படங்கள் அப்படிலாம் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கண்டென்ட் ஓரியன்டான நல்ல படங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா நமக்கு பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்கும். ஸோ அதை நான் லக்கி பாஸ்கரில் உணர்ந்தேன். கோட்டில் யாரெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே லக்கி பாஸ்கர் பார்த்துட்டு என்னை புகழ்ந்து தள்ளினாங்க. ஸோ என்னுடைய படங்கள் இனிமேல் நல்ல படங்களில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மீனாட்சி சௌத்ரி அவர்களே ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க.